சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற vocab என்னதுன்னா திடுக்கிடுதல். திடுக்கிடுதல்னா என்னன்னு தெரியுமா? அப்படியே ஷாக் அது மாதிரி திடுக்கிட்டு போறாங்க. ஓகே, திடுக்கிடுதல் அப்படின்னா பயப்படுதல்னு சொல்லலாம், இல்லாட்டி நீங்க மாதிரி சொன்ன மாதிரி இன் ஷாக் ஆஃப் ஃபியர்னு சொல்லலாம். ஓகேவா? பயப்படுதல், ஓகேவா, இல்லாட்டி இன் ஷாக். சோ மீனிங் கரெக்டா கொடுத்துட்டீங்க. ஒரு வாக்கியம் அமைங்க பாப்போம் இதுக்கு. என்ன வாக்கியம் அமைக்கலாம்? ரவி அந்த புலி பார்க்கும்போது திடுக்கிட்டான். யாரு? ரவியா? ரவி ரவி ரவி. ஓகே, ரவி அந்த புலியை பார்த்து திடுக்கிட்டான். வெரி குட். ஓகே, சோ நீங்க பயந்து விட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம வேற என்ன வேர்ட் பாய்க்கலாம்? திடுக்கிட்டான்றத பயன்படுத்தலாம். சோ இதை நீங்க உங்க கொம்போல பயன்படுத்தணும். ஓகேவா? இங்க 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 கிடைச்சதோட நீங்க வந்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்க கொம்போல பயன்படுத்தினாதான் உங்களுக்கு வந்துட்டு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும் மொழியில. ஓகேவா?